உங்களுக்கு வணக்கம். மீண்டும் தேர்தலில் போட்டியிட மறுத்த திமுக அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். மீண்டும் தேர்தலில் போட்டியிட மறுத்த திமுக அமைச்சர். திமுக அமைச்சராக பிடிஆர் தியாகராஜன் நிதி அமைச்சராக பொறுப்பேற்றார். ஆனால் இவருடைய நிதி கொள்கையும் திமுகவின் நிதி கொள்கையும் வேறு. டாஸ்மாக் வருமானத்தில் எத்தனை காலம் அரசாங்கத்தை நடத்துவது என்று கேள்வி எழுப்பினார் பிடிஆர் தியாகராஜன். அதேபோன்று இலவசங்கள் கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். ஆனால் திமுக இந்த இரண்டையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மேலும் இவருடைய ஆடியோ வெளியான சர்ச்சையில் இவர் தன்னுடைய நிதியமைச்சர் பதவியை இழந்து தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டார். மேலும் திமுகவில் கட்டம் கட்டப்பட்டார். தற்பொழுது மதுரை திமுகவில் இவரை எந்த நிகழ்ச்சிக்கும் அழைப்பதில்லை. மதுரை திமுக இவரை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து விட்டது. இந்த சூழ்நிலையில் இவருடைய கொள்கையும் பாஜக கொள்கையும் ஒரே மாதிரி இருப்பதாக கூறுகின்றனர். பாஜகவுக்கு செல்லுமாறு இவருடைய நெருங்கிய வட்டாரங்கள் அறிவுறுத்தி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டசபை தேர்தலில் பிடிஆர் தியாகராஜன் போட்டியிட மாட்டார் என்று கூறப்படுகிறது. அவருடைய தொகுதியிலேயே சாக்கடை பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை தலைவிரித்தாடுகிறது. இந்த சூழ்நிலையில் அவர் தமிழ்நாட்டில் தங்கியிருப்பதை விட வெளிநாட்டில் வாழ்வதையே விரும்புகிறார். மேலும் அரசியலில் அவர் அசிங்கப்படுத்தப்படுகிறார். ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் பிடிஆர் தியாகராஜன் போட்டியிட மாட்டார் என்று அவருடைய ஆதரவு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடாவிட்டால் அதிமுக எளிதில் வெற்றி பெற்றுவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது.